இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இங்க பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு நல்லா வச்சுங்க. 13 டிசம்பர்ல தான் கரூர் இவருடைய கூட்டம். ஆஸ் பர் பிளான் 13 டிசம்பர். இப்போ எதுக்கு நீங்க வந்து அதை முன் நகர்த்தி நீங்க முன்கூட்டியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் முப்பெரும் விழா நடக்குது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா முழுக்க முழுக்க விஜயனுடைய ஈகோ. என்ன நடந்துச்சுன்னா சார், திருச்சிக்கு பிறகு இவர் திருவாரூர் நாகப்பட்டினமும் போறாரு. அதன் பிறகு ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்தை திமுக நடத்துது. ஒரு தனியார் தொலைக்காட்சி அந்த இரண்டு கூட்டங்களையும் ஒப்பிட்டு புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க. முக்கியமான ஒரு முன்னணி தமிழ் தொலைக்காட்சி இதை பகிர்கின்ற பொழுது என்ன சிக்கல் வருதுன்னா, எல்லா தொலைக்காட்சியும் இதை போட்டாங்க. சமூக வலைதளங்களில் அந்த புகைப்படங்கள் பகிரப்பட்டுச்சு. என்னன்னு பாருங்க, ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்துக்கும் இவருக்கு விஜய்க்கு வந்த கூட்டத்துக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் கூட்டத்துக்கும் என்று சொன்ன பொழுது தனக்கு கூட்டம் குறைவாக வந்ததோங்கிற ஈகோ கிளாஷ்ல இதே கரூர்ல நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கு. குறைந்தபட்ச பொறுப்பற்ற ஒருவராக அவர் இருக்கிறார். அவர் கைது செய்யப்படணும். ஆக்சுவலா அந்த அன்னைக்கு அங்க நடக்க வேண்டியது வந்து நாமக்கல்லும் சேலத்திலையும். எஸ், நாமக்கல்லும் சேலமும். நீங்க வந்து திருவள்ளூருக்கும் வடசென்னைக்கும் திருவள்ளூர் வடசென்னை அதை மாற்றி தான் நாமக்கல்லும் சேலம் அப்புறம் கரூருக்கு மாத்துறீங்க. நாமக்கலுக்கு கரூருக்கு மாத்துறீங்க. 23ஆம் தேதி போய் பெர்மிஷன் கேட்குறீங்க. 27ஆம் தேதிக்கு உடனடியாக பெர்மிஷன் ஆகிட்டு மிக உடனடியாக கூட்டத்தை கூட்டுறீங்க. 8:45 நாமக்கல்லில் நீங்கள் பேசணும். அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம். காலை 8:45 சார். திருவாளர் விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணி வந்தார்? சென்னை ஏர்போர்ட்டுக்கு 8:50. மனுஷனா நீங்க நான் கேட்கிறேன். கடினமான வார்த்தையால் தான் மன்னிக்கணும் இந்த அவை. அங்க காத்திருக்கிறவெல்லாம் மனுஷன் இல்ல, அவனுக்கெல்லாம் சுயமரியாதை இல்ல. 8:45 நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் 8:50 சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறார். 10 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சார். 8:45 இவர் நாமக்கல்ல போய் பேசும்போது மணி என்ன தெரியுமா? 2:45. 6 மணி நேரம். எல்லா தொலைக்காட்சியிலும் பைட் வந்துச்சு. முந்தின நாள் நைட்டே வந்துட்டோம், காலையிலே வந்துட்டோம், காத்திருக்கிறான். தண்ணி கிடையாது, காலை உணவு கிடையாது, மதிய உணவு கிடையாது. நாமக்கலில் இப்பவும் சொல்றேன், எந்த கெடுவாய்ப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. இயற்கையை வேண்டிக் கொள்ளுங்கள், கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். நாமக்கல்லில் 40 பேர் மயங்கி சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அதுல 4 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். நாமக்கல்லிலும் இந்த பிரச்சனை. டிஹைட்ரேட் ஏடிஜிபி பேசியிருக்கிறார். அப்ப நாமக்கல்ல இருந்து கிளம்பி நீங்க கரூருக்கு வரீங்க. கரூருக்கு எத்தனை மணிக்கு உங்க டைம்? நீங்க எழுதி கொடுத்த டைம் என்ன தெரியுமா? 3 to 10. நீங்க ட்விட்டர்ல உங்க அதிகாரப்பூர்வ ட்விட்டர்ல நீங்க போட்டது 12 மணிக்கே தலைவர் வருவார், 12 மணிக்கு எல்லாரும் வாங்கினீங்க. உங்க அதிகாரப்பூர்வ ட்விட்டரை பார்த்துட்டு 12 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லி காலையில் 6 மணி 7 மணி 9 மணில இருந்து அந்த வந்துட்டான். நீங்க உள்ள போறீங்க. 5:45 நாமக்கல்ல என்ட்ரி ஆகிறார் சார். இவர் கரூர்ல என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆகி இவருடைய பேருந்துல இவர் போறார்ல, அந்த ஜன்னலை மூடிட்டார், ஷட்டரை மூடிட்டார். அங்க பார்த்தவங்க நேர்ல பேட்டி கொடுத்திருக்காங்க. ஷட்டரை மூடிட்டார். ஷட்டரை மூடிட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடம் போற வரைக்கும் இவர் தன்னுடைய முகத்தையே காட்டல. அப்ப அங்க இருந்த கூட்டம் எல்லாம் எங்க நகர்றாங்க? இவரை பார்ப்பதற்காக கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நகர்றாங்க. கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்த சதி இது. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன்.